லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இல்ல அதெல்லாம் வேணாம் அத்தை. நீங்க திருநீர் பூசி விடுவீங்கல்ல, அது ரஜினிகாந்த்ல பற்றாம இருக்கணும். அதை விட முக்கியமா நீங்க அவ்வளோ பக்கத்துல ரஜினிய பார்த்தா உங்களுக்கும் ஏதாவது ஆயிருமோன்னு தான். அதான். சரி இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஏய், எங்க புள்ள போற? இதோ வந்துடுறேம்மா. ராதிகா, ராதிகா. என்ன எடுத்துட்டு வர? என்ன பிள்ளை, என்னத்தையோ போன என்னமோ பின்னாடி மறைச்சு வச்சுட்டு வர, என்னது அது? அதுவா, சொல்றேன். இதோ அக்காவுக்காக இந்த கண்ணாடியை கொண்டு வந்தேன். இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டா கண்ணு வலிக்குதுல, அதுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ராதிகா, ஏன்? என்ன பார்த்திபா நீ, இத முதலே நீ தானே செஞ்சிருக்கணும். அக்கா இந்த முக்காட போட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? நீ சும்மா இரு. அக்கா புடிக்கா. இந்தாக்கா. ரஜினி, இம்புட்டு ஆசையா குடுக்கறாங்க, அதை வாங்கி போட்டுக்கோ. போட்டுக்காத்தா. அம்மாடி, சீக்கிரமா பெரியவங்களை காக்க வைக்கலாமா? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போட்டுக்கோ ரஜினி. ரஜினி, வா, அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்ன உனக்கு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? என்னமோ கோல்மால் பண்ணிட்டு திருதிருன்னு முழிக்கிறான். என்ன ரஜினி, போமா. வா ரஜினி, வா. சீக்கிரம் வாத்தா. ரஜினி, ரஜினி, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. என்னாச்சு உனக்கு? உனக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. நல்லா இருக்குமா? நோய் நொடி இல்லாம சீரும் சிறப்புமா இருக்கணும். நல்லா இருக்கணும்.
விபூதி பூசுறப்ப மாட்டுவாங்க பாரு. ரஜினி, திருநீர் பூசணும்ல, முதல்ல அந்த முக்காடை எடு. அதான் கண்ணாடி போட்டலாத்தா, முக்காடு எடு. என்ன அழகு? அக்கா முக்காடை எடுக்கா, அதான் கண்ணாடி போட்டாச்சுல்ல. அக்கா நீ போய் முக்காடை எடுத்து விடு போ. போறேன். ரஜினி எடுமா, முக்காடு எடுமா. ரஜினி, அம்மா எவ்வளவு நேரமா விபூதி வைக்க காத்துட்டு இருக்காங்க. முதல்ல முக்காடை எடு. நீ எடுக்க மாட்டல, இரு நானே எடுக்கிறேன். ரஜினி குறையுது. இதோ வர. எங்க போறான் இவன்? ஞானவன். யார சாம்பிராணி பண்றது? ஐயோ கண்ணால ஸ்பெஷல் சாம்பிராணின்னு கடைக்காரன் கொடுத்தான். சூப்பரா இருக்கல மாமா. சகல என்ன சகல இவ்வளவு போக போறீங்க? சகல அவ்வளவுதான் சகல. மூச்சு முட்டுது. அண்ணா போங்க. போதுப்பா. இல்ல. எப்படி இருக்கு கடைக்காரன் கொடுத்த புது சாம்பிராணி? சாம்பிராணின்னு சொல்லி எதையோ கொடுத்து உங்களை ஏமாத்திருக்காங்க. கண்ணே தெரிய மாட்டேங்குது. முதல்ல அதை எடுத்துட்டு போங்க. சரி சரி. எதை எங்க கொண்டு வைக்கிறதுனே தெரியல. இவனை போடணும். எடுத்துட்டு போடா. ஏய் மாப்ள, என்ன மாப்ள இவ்வளவு புகைய போட்டுட்டு இருக்க? அதுவா சூப்பர்.
அத்தை, நீங்க வைக்கிற எல்லா டெஸ்ட்லயும் ரஜினி பாஸ் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு திருநீர் வச்சு விடுங்க அத்தை. நல்லா இருங்க. நல்லா இருங்க ரெண்டு பேரும். வா. கலக்கிட்ட. அம்மா, உங்க கையாலேயே தேங்காயை உடைச்சு தீபாராதனை காட்டினீங்கன்னா பூஜை நல்லபடியா முடிஞ்சிரும்மா. வாங்கம்மா. வாங்க. போங்க. விளக்கு பூஜை நல்லபடியா முடிஞ்சது. அப்படியே சாமிக்கு ஒரு தாலாட்டு பாட்டு பாடிட்டு வந்த எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்துட்டா பூஜை மனசுக்கு நிறைவா இருக்கும். என்னமாம்மா, நான் எது தப்பா கேட்டேனா? இல்லல்ல. இல்லையாம்மா. என்ன எல்லாரும் திருதிருன்னு முடிக்கிறீங்க? சாமி பாட்டு யாருக்குமே தெரியாதா? தெரியுது. ஏன் ரஜினி, நீயாவது அந்த கந்த சஷ்டி கவசமாவது பாட. அது எங்க வீட்டு மருமகன் நான் பெருமையா சொல்லிக்கலாம்ல. ஒரு பாட்டு பாடு. அக்கா, டயர்டே ஆகாம டாஸ்க் கொடுத்துட்டே இருக்காங்க பாரு. இவ சாமி பாட்டு பாட போறலாம். கடவுள் அவளை சோதிக்கல, அவளை பாட வச்சு நம்மளதான் சோதிக்க போறாரு. என்ன ரஜினி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ புடிச்சு வச்சு பிள்ளையார் மாதிரி நின்னுகிட்டே இருக்க. ஏமா, அவளுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து படிப்பு, வேலை, குடும்ப பாரம்னு இருந்துட்டா. திடீர்னு பாட சொன்னா எப்படிமா பாடுவா? ஒரு நியாயம் வேண்டாமா? எது நியாயம் நியாயம் இல்லைன்னு என் அழகம்மைக்கு நல்லாவே தெரியும். படிச்சு வேலை பார்த்தா சாமி கும்பிட கூடாது நான் இருக்குது. ஒரு சஷ்டி கவசம் கொடுப்பா தெரியாது? அம்மா, கந்த சஷ்டி கவசம் தானே, நான் பாடுறேம்மா. என்னது? சரி பாடு. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிருஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கிணியாட மைய நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் மயில் இல்லையே, மயில் வாகனனார் அது பாதமிரண்டில். என்ன பாதத்துல நிக்கிற? இது மறந்து போச்சே. அம்மா என்ன இப்படி சொதப்புறாங்க? இந்திரன் முதலா
என்னத்தா இது கூடமா பாட தெரியல உனக்கு? இல்ல மறந்து போச்சு. மறந்து போச்சா? இங்க வேற யாருக்கு பாட தெரியாதா? என்ன ரஜினி, என்ன புள்ள நீ வாயை திறக்க மாட்டேங்கிற? பூஜை முடிஞ்சு சாமி பாட்டு பாடணும் அவ்வளவுதானே? அக்கா தான் பாடணுமா என்ன? நான் வேணா மொபைல்ல சாமி பாட்டு போடவா? என்ன சாமிக்கு விபூதி அடிக்க பாக்குறியா? மிஷின் எதை செய்யணும், மனுஷன் எதை செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்காதா? எல்லாத்தையும் மிஷின் செய்யணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு மனுஷனை படைச்சிருக்காரு? அதுக்காக தெரியாத விஷயத்தை செய்யனா அவ எப்படி செய்வா? சும்மா ரஜினி முணுமுணுத்து பாடுறத கூட நாங்க கேட்டதே இல்ல. அது அத்த நீங்க சொன்னீங்கன்னு அவதான் பூஜை பண்ணிட்டால அத்த. இப்போ பாடியே ஆகணும்னு அடம் பிடிச்சா எப்படி? நீ பேசாதடா. என்னமா பெருசா வக்கனையா பேசினா நல்ல பொண்டாட்டி நீ புருஷனுக்கு நிரூபிச்சா போதும்னு அப்ப சரி நாங்க கேட்டுக்கிட்டோம்ல. இப்போ ஏன் வீட்டு மருமகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேனே. அதை கேட்க கூடாதுன்னு இங்க யாரும் சொல்ல முடியாது. என்ன பிள்ளை, உனக்கு பாட தெரியுமா தெரியாதா? விளங்கிரும். இந்த குடும்பத்து பிள்ளைங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. இப்பதான் கொஞ்சமா சந்தோஷப்பட்டேன். பாருங்க மாமா, இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்புங்க, பொட்டி எடுத்துட்டு போவோம். ஒரு கந்த சஷ்டிக்கு அவசரம் பாட தெரியும். அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா சொல்றத கேளுங்க.